ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த 11 மாத காலமாய் தேவன் அருமையாய் நம்மை நடத்தி இந்த 12வது மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நடத்துகிற அருமையான மகன் சதீஷ்காக, ஈஃபோக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, இந்த நாளுடைய செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரோடு தேவன் பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான காலவேளையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தினுடைய முதல் வாரத்தினுடைய ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் சதீஷ்காக, ஈஃபோக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த நாளுடைய வசனத்தின் மூலமா நீர் எங்களோடு இடைப்பட போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளுக்கு கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கிறிஸ்மஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். அவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ அவருடைய பிறப்பு நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. அந்த சந்தோஷத்தை எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுவோம். இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை நாம் எல்லா இடத்துக்கும் போய் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஆங்கிலத்தில் இந்த பாடலில் பாடுறோம். எங்க கூட சேர்ந்து தெரிந்தால் நீங்களும் பாடுங்க. தேவனுடைய மகிமைப்படுவதாக. Go tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ is born. While shepherds keep the watching, silent folks by night, behold toward the heavens there shone a holy light. Go tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ is born. The shepherds feared and trembled when low above the earth rang out the angels' chorus that hailed the Savior's birth. Oh, tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ is born. Down in a lowly manger the humble Christ was born, and God has got salvation that blessed Christmas morn. Oh, tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ is born. That Jesus Christ is born. That Jesus Christ is born. ஸோ ஆண்டவருடைய பிறப்பின் இந்த நற்செய்தியை கொண்டாடுகிற நிலையிலே நம்ம எல்லாம் ஆண்டவரை கொஞ்சம் நேரம் நம்ம ஆராதிக்கலாமா? அவர் நமக்காக இந்த பூமியில் வந்து நம்மளுடைய பாவங்களை சுமப்பதற்காக மானிடனாக இந்த உலகத்திற்கு அவதரித்த ஒரு காலத்தை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த வருடத்தோடு இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நாமும் கூட ஆண்டவரை முழு மனதோடு அவரை ஆராதிப்போம். எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ நாட்கள் நம்ம வேண்டுதல்களை ஆண்டவரில் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், ஆண்டவரே எசப்பா எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த நாளில், இந்த மாதத்தில் நம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்காக இந்த பூமியில் அவதரித்ததுக்காக நன்றி ஆண்டவரே, உங்கள் மகிமையை நீர் வெளிப்படுத்துவதற்காக இந்த பூமியில நீர் அவதரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி எல்லாரும் நம்ம துதிக்கலாம். அவரை பிரைஸ் மட்டும் பண்ணுங்க, நம்ம வேற எதுவும் கேட்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அது மட்டும் தான் பண்ணாங்க. அவங்க எரிகோ மதிலை சுற்றி சுற்றி துதித்து ஆராதித்து வரும்போது அவங்க வேற எதுவும் பண்ணல. அந்த மதிலை போய் இடிக்கல, ஆரவாரம் பண்ணல, எதுவுமே பண்ணல. They just praised the God.
அவங்க ஆண்டவரை துதிக்க 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 அந்த மதில்கள் தானாக விழுந்தது. நாளில அவரை பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவருடைய மகிமையை நாம் சொல்லும்பொழுது, அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்த நற்செய்தியை சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மாறும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி துதிக்கலாமா? அவரை கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாமா? அவர் துதிக்கிற மகிமைகள் யாவற்றிற்கும் பாத்திரரான தேவன் அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவரே பெரிய தேவன். இந்த உலகத்துல அவரை போல இந்த உலகத்துல ஒருவருமே இல்லைங்க. நீ யார் வேணா தேடி பார்க்கலாம், யார் வேணா யாருடைய அன்புக்காக வேணா ஏங்கி நிற்கலாம். ஆனால் at the end of the day அவரை தவிர இந்த உலகத்தில் நம்மை நேசிப்பதற்கு, அவரை தவிர நம்ம இந்த உலகத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஆண்டவரை நோக்கி துதிக்கலாமா? துதிகணக்கு மகிகளுக்கு பாத்திரரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திர அவர் ஒருவரே, மகிமை உமக்கே. எல்லாம் சொல்லலாமா? அவர் ஒருவருக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிக்கிறோம் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், பாத்திரரே மகிமை உமக்கே, ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. You are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you, for you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. உம்மை போல இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நேசிக்க, எங்களை அரவணைக்க, எங்களை பாதுகாக்க உம்மை போல இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லா மகிமைகளுக்கும் எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் ஆண்டவரே. எங்கள் பெரிய தேவனை நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் வழிநடத்துங்க. இந்த ஆராதனை முழுதுமாக எங்களோட அசைவாடினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி வரும் செய்தி பகுதியில் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்தில் கூட நல்ல ஒரு வொர்ஷிப் டைமில் பங்கு பெற தேவன் உதவி செய்தார். இப்போது செய்தி கடந்து போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 8-9 வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று
சொல்லப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு நான் இப்படியாக போட்டிருக்கேன், வெற்றியின் கீதம், சாங் ஆஃப் விக்டரி. இந்த காலவேளையில் தேவனுடைய சமூகத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைய வேண்டும், வெற்றியை ருசிக்க வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவது உண்டு. இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் வந்திருக்கிற இந்த மாதம் கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும், ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும், விசுவாசிகளுக்கும் ஒரு முக்கியமான மாதம். காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்த நாக்கு. அவர் பிறந்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து நம்ம விலைக்கிரயமாய் நம்ம மீட்டு எடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த டிசம்பர் மாதம் எங்கு திரும்புகிற பக்கம் எல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ சந்தோஷத்தை கொண்டாடுகிற ஒரு மாதமாய் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் கீதமாய் அமைய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? இன்றைக்கு இந்த செய்தியில் இப்படியாக போட்டிருக்கேன், This is our God, God who reveals himself. தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தேவனா இருக்கார். இங்க பார்க்கிறோம், அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்தத்தக்கதாய், தன்னை களி கூர்ந்து மகிழத்தக்கதாய் நம்முடைய இரட்சகராய் அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நான் உங்களோட பேச விரும்புகிறேன். முதலாவது காரியம், God who reveals himself, தன்னை வெளிப்படுத்தின காரியம். இவரை பற்றி ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை 2ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை வெளிப்படுத்தினது, God will reveal himself. அவரை வெளிப்படுத்தும் போது இப்படியா சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதே அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில் பார்த்தோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசம். தன்னை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தன்னை வெளிப்படுத்தினார். நம்ம ஏற்கனவே நான் 1ஆம் தேதி செய்தியில் சொன்னேன், நாம் பாவம் செய்து தேவனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல தேவனிடத்தில் தூரமாய் போன போது தேவன் நம்மை பார்க்க முடியாதபடி பாவங்கள் கவர் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதை மேற்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் ஒரு ஆலோசனை கர்த்தராக, ஒரு அருமையாய் நம்முடைய லைஃப்ல அவர் வந்து அதிசயமானவராக, வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக காணப்பட்டார் என்பதில் மாற்று கருத்தில். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தின விதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்கள் தேவனிடத்தில் தேவனுடைய பிள்ளையாய் மாறும்போது அவர் ஒரு ஆலோசனை கர்த்தாவாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், God is not distant. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் தூரமானவர் அல்ல, அவர் உங்களோடு கூட இருந்து, அதே இந்த நம்ம வாசித்தோம் ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்க, God of personal என்று சொல்லலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல நம்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கார். இஸ் a personal relationship உள்ளவராக இருக்கார். வாசிக்கலாம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன? அவர் இஸ் a God of personal. அவர் உங்களையுமே அவர் வெளிப்படுத்தின விதம், உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக, நித்திய பிதாவாக வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இங்கு பார்க்கிறோம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் God of personal இருந்து, தனிப்பட்ட
விதத்துல அவர் டிஸ்டன்டா இல்லாதபடி, ஒரு பெரிய ராஜாவாய் வெளிப்படுத்தாதபடி உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக ஒரு தாழ்மையின் கோலத்தை எடுத்து இந்த பூமிக்கு கடந்து வந்து 33 வருட காலமாய் ஒரு மனிதராய் வாழ்ந்து 100% God 100% மேனாக வாழ்ந்து உங்களுடைய கஷ்டம் என்ன, உங்களுடைய வேதனை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன என்பதை அறிந்த தேவன் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் கவனிக்கக்கூடியவராக, அக்கறை உள்ளவராக இருக்கார். இங்க பார்க்கிறோம், இது கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய ஈவா இருக்கிறது. இட்ஸ் a gift from God. தேவன் உங்களுக்கு கொடுத்த பெரிய ரட்சிப்பு. அதனால தான் இந்த ஏசாயா 25:9 வாசிக்கிறோம், be glad, rejoice, worship, celebrate his salvation. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். சரி கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பார்த்தோம், God will reveal himself, தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தேவனாய், உங்கள் மேலும் என் மேலும் அக்கறை உள்ளவராய், ஆலோசனை கர்த்தாவாக, நித்திய பிதாவாக நம்மோடு பர்சனலாக இருக்கக்கூடியவராக இருந்தார். இரண்டாவது பார்த்தோம், God is not distant, அவர் தனி தூரமானவர் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அவர் உங்களுக்கு ஒரு தகப்பனாக, ஒரு நல்ல நண்பனாக, நல்ல சகோதரராக நம்முடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களை பார்க்கக்கூடிய இதை அறிந்த ஒரு தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட சிமியோனை குறித்து சிமியோன் இப்படியாக சொல்கிறார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-32 வாசிக்க கேட்போம். லூக்கா 2:25-32. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவ ஆலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்லேலூயா. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி சிமியோன் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். சிமியோன் தேவனுடைய சபை தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தையாக 8ஆம் நாள் பிரதிஷ்டை செய்யும்படி ஆலயத்துக்கு கொண்டு வர தீர்மானித்த போது சிமியோன் அந்த இடத்துக்கு போகிறார். அப்போ இரட்சணிய கண்கள் என் கண்கள் கண்டது, அந்த இரட்சகரை என் கண்கள் கண்டது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறதை பார்க்கிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் ஒரு வாக்கு இந்த இடத்துல மூன்றாவது இப்படியா போட்டிருக்கேன், God who reveals himself first. ரெண்டாவது, God is not a distant God, அவர் உங்களுடைய பர்சனல் காடா இருக்காரு. மூன்றாவது, God reveals himself in his work, அவர் தன்னுடைய செய்கையில தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வசனம் நிறைவேறத்தக்கதாய் சிமியோன் அதுக்காய் காத்திருந்து, சிமியோனிடம் ஆண்டு சொல்லும்போது இரட்சகரை பார்க்காதபடி நீ மரிப்பதில்லை என்று சொன்னதுனால அவனை ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த காலகட்டங்கள் அந்த நாள். அந்த 2ஆம் அதிகாரத்தை முழுவதுமா நீங்கள் படித்து பார்க்கும்போது சிமியோன் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு சென்ற போது அங்கு கிறிஸ்துவை கண்டான். கிறிஸ்துவை கண்டது மாத்திரமல்ல, இரட்சகரை கண்டேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி துதித்து அவருக்கு ஆராதனை செய்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்கது. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லலாம். இரண்டாவது சொல்லலாம், ஆண்டவரே நீங்க தான் டிஸ்டன்ட்டா இருக்கக்கூடிய தேவன் அல்ல, யூ ஆர் a God of personal. என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் என் மேல் அக்கறை உள்ளவராய், என் மேல் கரிசனை உள்ளவராய், என்னுடைய கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் என்ன என்பதை அறிந்த தேவனாய் நீங்க இருக்கீங்க. மூன்றாவது, அவர் எதை செய்தாலும் அவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவராய், செய்கையிலே அதை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கார். அவர் God reveals himself
in his work. அவருடைய செய்கையின் மூலமாய் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி தூரமாய் நின்று பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர் உங்களுடைய பர்சனல் காடாக, தனிப்பட்ட விதத்தில் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த காலவெளியில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமா என்னை நடத்துங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாவே நடத்த உண்மை உள்ளவராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு ஏற்றாற்போல் ஆண்டவரே, வெற்றியின் ரகசியத்தை உடையவளாக, வெற்றியின் கீதத்தை உடையவளாக எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா தோல்விகள் மறைந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக வெற்றிகளை காணத்தக்கதாய் ஆண்டவரே ஏசப்பா, நீங்க வெளிப்படுத்தின விதத்தை உணர்ந்து ஆண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, நீங்க காட் ஆஃப் பர்சனல் என்று உணர்ந்து உம்மிடத்தில் ஆண்டவரே உறவாடக்கூடியவளாக, நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கக்கூடியவளாக நீங்க மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படப்படினாலே ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுநாய்க்கமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.